பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு அடியே கொள்ளச்சி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜிம்மன் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் சுகாவை மீட் பண்ணியிருப்பாரு. சுகா வாடா நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. சுகா ஜிம்மன் கிட்ட ஏதோ ஒன்று கேட்கணுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் ஜிம்மனுமே ஜங்குக்கு பற்றி எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டுருக்காரு. சுகா அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டேன் அப்பப்போ ஜிம்மனை தான் பார்க்குறாரு. வேறு வழியே இல்லைடா, கேட்டுரு அவங்கிட்ட கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணுறாரு. ஜிம்மன் சொல்லு சுகா, என்னாச்சு? எதுக்கு காரை ஸ்டாப் பண்ணியிருக்க? இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இறங்க. என்ன பேசணும்? இறங்க சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அப்படியே காரை விட்டு இறங்குறாரு. ஜிம்மனும் காரை விட்டு இறங்கிட்ட. என்ன பேசணும் சுகா? அவகிட்ட ஒன்று கேட்கணும். அதான். என்ன கேட்கணும்? இதை பாரு ஜிம்மன், நான் அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன். நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறியா இல்லையா? என்ன கேட்குற சுகா? நான் எப்படி அவனை? எனக்கு எல்லாமே தெரியும்டா, எனக்கு எல்லாமே தெரியும். உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு புரியல. ஆனால் ஜங்குக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறான்டா. அதையே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. எனக்கு தெரியும் ஜிம்மன், நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறன்னு. ஆனால் ஏன் அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறன்னு தான் எனக்கு புரியல. உனக்குள்ளே என்ன பிரச்சனை? ஏன் அவனை கஷ்டப்படுத்திகிட்ருக்க? அவனும் கஷ்டப்பட்டு நீயும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு அதுதான் புரியல. சுகா, இதை பாரு, நான் அவனை லவ் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவன்கிட்ட ஓகே சொல்லணும்? என்ன, லவ் பண்ணலையா? ஜிம்மன், நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ அவனை லவ் பண்ணல? இல்லை, நான் அவனை லவ் பண்ணல. லவ் பண்ணலையா ஜிம்மன்? சரி, இந்த 1 வீக்கில் ஒரு தடவை கூட நீ ஜங்குக்கு பற்றி யோசிக்கல? ஒரு தடவை கூட ஜங்குக்கு பாத்திர மாட்டோமா நீ ஏங்கலை? என் வீட்டுக்கு வந்து வந்து அவனை பார்க்கல, தேடலை? அம்மா கிட்ட கூட கேட்டியே. இதெல்லாம் ஏன் பண்ண? அது அது நானும் அவனும் சண்டை போட்டுக்கிட்டோம். அது எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டா என்கிட்ட மறுபடியும் வந்து சண்டை போடுவான். அதனால மட்டும்தான் அவனை தேடினேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஜிம்மன், ஏன் இப்படி ஒரு சில்லியான ரீசனை சொல்லிகிட்ருக்க? எனக்கு தெரியும்டா நீ அவனை லவ் பண்ணுறன்னு. ஆனால் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் வீட்டுக்கு வந்து 1 வீக் மேலே ஆகுது. நான் ஏன்டா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன். அவன் அதுக்கப்புறம் தான் உன்னை பற்றி எல்லாமே சொன்னான். ஏன் ஜிம்மன், ஏன் இப்படி பண்ணுற? என்ன ரீசன்னாவது என்கிட்ட சொல்லு ஜிம்மன், நான் அவன்கிட்ட பேசுகிறேன். இல்லை சுகா, அதெல்லாம் அவன்கிட்ட கேட்க முடியாது. என்ன புரியல எனக்கு. நீ லவ் பண்ணுறியா இல்லையா ஜிம்மன்? எனக்கு அதை மட்டும் சொல்லு. அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்டா. என்ன ரொம்ப லவ் பண்ணுறானா? என்ன சொன்ன சுகா? அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறானா? ஜிம்மன், ஏன் இப்படி சிரிக்கிற? சிரிக்கிறேண்ணா? சுகா, அவன் என்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? அவன் உன்னை உண்மையாக தான்டா லவ் பண்ணுறான்னு சொன்னான். சுகா, எனக்கு ஒன்று தெரியுமா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்படி ஏன்டா அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? என்னுடைய ப்ராப்ளமே அவன் மட்டும்தான் சுகா, அவன் மட்டும்தான். என்ன சொல்கிற? எனக்கு புரியல. சுகா, எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவன் கூட சண்டை போடுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனும் என்கிட்ட சும்மாலாம் இருக்க மாட்டான். ஏதாவது ஒன்று சொல்லி என்னை ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டே இருப்பான். என்கிட்ட அவ்வளோ சண்டை போடுவான். அதுவும் கொள்ளச்சி
கொலச்சின்ஸ் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இதெல்லாம் பார்த்து தான் நான் அவனை லவ் பண்ணேன். அவன் பற்றி, அவனுடைய கேரக்டரை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அவன் குடிப்பான், ட்ரக்ஸ் எடுத்துப்பான், பொண்ணுங்க கூட எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணிட்டு சுற்றிட்டுருப்பான், பசங்க கூட அதேமாரி தான் பேசிட்டு சுற்றிட்டுருப்பான்னு எனக்கு எல்லாமே தெரியும். அவனை பற்றி எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவனை லவ் பண்ணேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஜங்குக்கோட வீட்டை தான் காமிக்கிறோம். டே சுகா, சொல்லுடா. டே இன்னைக்கு தயாங்கோட பர்த்டேடா, நம்ம வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? என்னடா சொல்கிற? நம்ம வீட்லையா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். டே அதான் அப்பா அம்மாலாம் மேரேஜ்க்கு போயிட்டாங்களே, அப்புறம் என்ன? உனக்கு ஓகே தானே? உனக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காதுல்ல? எனக்கு என்னடா டிஸ்டர்ப் இருக்க போகுது? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவருடைய ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. அப்படியே வெளியே போயிட்டு, டே மச்சான் எல்லாம் ஓகேடா, என்னங்காரன் ஒத்துக்கிட்டான், சீக்கிரமாக சரக்கு பாட்டிலோடு உள்ளே வாங்க, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. கட் பண்ண ஒரு 1/2 hourலேயே தயாங், மெக், மார்க் அப்புறம் சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேர் அப்படியே பாட்டிலாக உள்ளே வரானுங்க. இதை சுகா பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணுறீங்க? பர்த்டே பார்ட்டினா இப்படி தான்டா இருக்கணும். பின்ன உன்ன மாதிரி சாம்பார் ஆலாட்டாலாம் எங்களால் கொண்டாட முடியாது. இப்படி தான் பர்த்டே பார்ட்டி இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? உனக்கு ஓகே, நான் வந்து இதில் கலந்துக்கோ, ஜாயின் பண்ணிக்கோ, என்ன புரிஞ்சுதா? சுகா வா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கூப்பிடுறாரு. டேய் எனக்கு இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ் கிளைண்ட் மீட்டிங் இருக்குடா. வாடா, சும்மா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்க்கிட்ட வாடா வந்து ஜாயின் பண்ணிக்கோடா, நல்லா இருக்கும்டா, செம்ம மஜாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவையும் கூப்பிட்றாங்க. இப்போ சுகாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும்போது ஜிமின் உள்ளே வராரு. ஜங்குக் பார்த்துட்டு, நீ எதுக்கு இப்போ உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. நான் தானே உள்ளே வர சொன்னேன். என்ன நீயா இதுக்கிட்ட வர சொன்னேன்? ஏன் பர்த்டே பார்ட்டிக்கு அவன் இல்லாமல் எப்படிரா? அவன் என் ஃப்ரெண்டு இல்லை, அதனால தான் வர சொன்னேன். ஃப்ரெண்டை பாரு, மூஞ்சப்பாரு. நான் எவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடலான்றதான் தெரியுமா? வரட்டும்டா. தேங் நான் கிளம்புறேன். டே வா வா. ஏன்டா அப்படி சொதப்புற? சரி வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இதை பாரு, நான் ஒன்றும் உன்னுடைய பர்த்டே பார்ட்டியில் ஒன்றும் ஜாயின் பண்ணிக்கல, நான் தேங்கோட பர்த்டே பார்ட்டியில் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதே நான். தேங் என்ன தேங்க இது கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? இல்லைடா ஜங்குக் சும்மா இருடா. சுகா பாரு சுகா இவனா. ஜங்குக் உனக்கு என்ன பிரச்சனை? போ அதை போய் அதை அரேஞ்ச் பண்ணு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை பார்த்து ஒரு முறைச்சிட்டு போகிறாரு. ஜிமினும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு கேக் வெட்டி அவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபுட்டு வந்துருச்சு. ஃபுட் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது மச்சான் போர் அடிக்குதுடா, ஏதாச்சும் பண்ணலாண்டா, ஏதாவது கேம் விளாண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மெக் சொல்கிறான். இப்போ சைனீஸ் இருந்துக்கிட்டு, ஆமாண்டா போர் அடிக்குதுடா, ஏதாவது கேம் விளாண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே மார்க் இருந்துட்டு, த்ரூட் ஆர்டர் விளாண்டாண்டா. என்னது த்ரூட் ஆர்டரா? அதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளாட்றதுல கிரிஞ்சு மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எடுத்து வச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிமினுமே விளாட்லாமே, நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தல்ல சின்ன குழந்தைங்க விளாட்றதுன்னு சொல்லிட்டு சொப்பதான் சொல்லி மூடல, அதுக்குள்ளே இவன் பாரு ஓகேவா அது பிடிக்குமா? பார்த்தல்ல, அதனால தானே உன்னை குளிச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன். பாரு சின்ன குழந்தைங்க மாதிரியே விளையாண்டுட்ருக்க, இதெல்லாம் கிரிஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தான் அவன்கிட்ட எதுக்குடா சண்டைக்கு போயிட்டே இருக்க, பெசாம இருடா. ஜிமன் நம்ம விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுகாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நீ இப்போ வர போறியா இல்லையா? சரி வரேன்.
ஏதோ நீங்களாம் கெஞ்சுறதுனால நான் வரேன். டேய், அவ்வளோ இதாட்டம் ஒன்றுத்த கஷ்டப்பட்டுட்டேனும் நீ இதில் வந்து விளையாட வேணாம். நீ மோட்டு போய் குடி. இல்லைடா வந்து நானும் வரேன், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ அழகாக கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறது ஜிமினும் ஜங்குக்கு தான். ரொம்ப அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. இப்போது எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே அந்த நடு ஹாலில் அப்படி அப்படியே எல்லாருமே தூங்கிட்டாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே எந்திரிச்சு அவருடைய ரூமுக்கு போகிறாரு. பின்னாடியே ஜிமின்னும் ஜங்குக்கோட ரூமுக்கு தான் வராரு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னடா, என்ன குலச்சி, என்ன எது கூப்பிட்ட? என்னை ஏன் பொழுதுனைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? நான் உன்னை ஏதாச்சும் பண்ணனா? இல்லை இல்லை, அப்படி ஏன் என்னை பொழுதுனைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமன் கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஜிமன், ஏய் இப்போ எதுக்குடா என் கிட்ட வர? அப்படி தான் வருவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஜிமன் அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த பெட்டில் விழுகிறாரு. விழுந்தது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கே சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு தான் விழுகிறாரு. இப்போது 2 பேர்த்தோட லிப்ஸ் அப்படியே அட்டாச் ஆகுது. 2 பேருமே ஐ டு ஐ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது ஜங்குக் அந்த லிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினுமே இது ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். ஜங்குக் அப்படி ஜிமினோட லோயல் லிப், அப்பர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக் பண்ணி அப்படியே உள்ளே இழுத்துட்ருக்காரு. ஜிமன் இந்த கிஸ்ஸை அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே ஜிமினோட ஷர்ட்குள்ளே போய் அவருடைய பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஜங்குக் ட்ரிங்க் பண்ணதுனால என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினுமே இதுக்கெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஜங்குக் பண்ணுறது எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறாரு. அதுவுமே ஜிமினோட ஐஸை பார்த்துட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமன் இப்படி கண்ணை மூடி படுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோவாக அவருடைய லோயல் லிப்பை அப்படியே பைட் பண்ணுறாரு. ஜிமன், எதுக்குடா பைட் பண்ணுறா? ஐஸை ஓப்பன் பண்ண. எதுக்கு? ஐஸை ஓப்பன் பண்ணன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுமே அந்த கிஸ்ஸுக்கு மெல்ட் ஆகிட்டு பேக் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருமே மாற்றி மாற்றி அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. வேறு ஸ்டெப்புக்கு அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஜங்குக் ஃபுல்லாக ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டாரு. ஜிமினோட நெக்கு அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அப்படி பண்ண ஜிமன் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேர்த்துக்குமே அவ்வளோ அழகான ஒரு நைட் அவ்வளோ அழகாக பாஸ் ஆகிட்ருக்கு. 2 பேருமே ட்ரிங்க் பண்ணதுனால என்ன பண்ணிகிட்ருக்கோன்னே தெரியாமல் அவ்வளோ அழகான ஒரு மேக் அவுட் போயிட்டுருக்கு. அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா தயாங், மெக், அப்புறம் மார்க், சைனீஸ், அப்புறம் சுகா எல்லாருமே குடிச்சிட்டு அப்படி அப்படியே மட்டையாயிட்டு படுத்துட்ருக்காங்க. உள்ள ரொம்ப ஹாட்டான ஒரு மேக் அவுட் போயிட்டுருக்கு. இப்படியே தான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஜங்குக் அவருடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜிமனுக்கு பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. ஜிமன் அவ்வளோ டயர்டாகி அப்படியே அவருடைய ஐஸை 2 க்ளோஸ் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக படுத்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே ஜிமன் கிட்டே வந்து படுத்துட்டு அப்படியே டோன் பண்ணி ஜிமன் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக் நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜிமன் ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஜிமன் அப்படியே ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோட ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ. நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டுருக்கேன்டா. எனக்கு ஒன்றுனா அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் இதெல்லாம் நான் வெளியில் உங்ககிட்ட காமிச்சிக்கவே மாட்டேன்ல.
ஏன் தெரியுமா? நீ என்கிட்ட எப்பயுமே சண்டை போட்டே இருப்பல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா உன்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் என்னை கொலைச்சி கொலைச்சின்னு கூப்பிடுவல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் கூட நினச்சேன் என்னை உனக்கு பிடிக்காத, எப்பயும் என்னை சண்டை போட மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு எனக்கு நினைக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துக்கிட்டே அவர் மனசு ஃபுல்லாக ஒரு இவ்வளோ லவ்வோட ஜிமின் அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே ஜிமினோட சுய நினைவோட தான் நடந்தது. ஜங்குக் தான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே அவ்வளோ அழகா அப்படியே ஹக் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக 2 பேருமே தூங்குறாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாண்டா, ஜிமின் அப்படியே ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணவர். அதே பொசிஷனில் ஒரு இன்ச் கூட மாறாமல் ஜங்குக்கை விடாமல் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தான் ஜங்குக் அப்படியே ஸ்லோவாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. தலை வலிக்குதுடா, சே என்ன சரக்கடிச்சான், இப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸை ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே, டேய் ஒத்தா நான் என்ன ஃபிகராடா, என்னதுக்கிட்ட இவ்வளோ டைட்டாக கட் பண்ணியிருக்க, டேய் கையடுறா, டேய் மச்சத்தையான் கையடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை தட்டி விடுறாரு. ஆனால் ஜிமின் மறுபடியும் தூக்குதில் அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணுறாரு. இது ஜங்குக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. டேய் நான் என்ன ஃபிகராடா, எதுக்கடா இப்படி டைட்டாக வந்து கட் பண்ணிக்கிற, டேய் கையட்றா, எடுத்து தொலைடா, டேய் மச்சான் சா வச்சிருவேன்டா, டேய் நேற்று என்ன சரக்குடா வாங்கிட்டு வந்த, எவ்வளோ கேவலமாக இருக்குது, இப்படி தலைவலிக்குது, டேய் ஒத்தா கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜிமின் யூ இவன் எங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜங்குக்கு அப்படியே டோன் பண்ணி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழகா அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் ஷர்ட்லெஸ்ஸாக தூங்கிட்டு இருக்காரு. இப்படி ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறத பார்த்த உடனே ஜங்குக் அவருடைய பாடியை செக் பண்ணுறாரு. அவர் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்காரு. லைட்டாக பெட்ஷீட்டை மூவ் பண்ணிட்டு பார்க்குறாரு. அப்படியே தலையிலேயே இடி விழுந்த மாதிரி இருக்கு. போச்சு, ஜங்குக் என்ன பண்ணி வச்ச ஜங்குக், ஐயோ எதுவுமே தெரியலையே, என்ன புரியலையே. இப்போ எந்திரிச்சானா கத்துன்னு கத்துவான். ஓ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நைட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. 2 பேருமே அந்த ரூமில் சண்டை போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜிமின் கீழே விழுந்தது, ஜங்குக் மேலே வந்து ஓவரானது, 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட்டான ஒரு நைட், அவ்வளோ அழகான ஒரு மேக்கவுட் போனது. இதெல்லாமே ஜங்குக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அவர் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. போச்சு, எல்லாமே போச்சு. ஏற்கனவே அவன் என்னை சும்மா சும்மா பொறுக்கின்னுட்டு இருப்பான். இப்போ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படியே சைடில் டோன் பண்ணி பார்க்குறாரு. அவர் தலை மேலே கை வச்சுட்டு அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே, ஐயோ இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வீட்டில் நான் செத்தேன். ஏற்கனவே அப்பங்காரன் தண்டச்சோறுன்னு சொல்கிறான். இப்போ இது மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், இதுக்கு மேலே சோத்துக்கு சிங்கி தாண்டா அடிக்கணும் ஜங்குக்கா, செத்தடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு ஜங்குக் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஆனால் பக்கத்தில் அவ்வளோ க்யூட்டாக ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். எந்திரிச்சானா என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் புலம்பிகிட்ருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் அவருடைய ரூமோட அந்த பால்கனியில் நின்றுட்டு செம்ம டென்ஷனாக ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் நம்ம ஜிமின் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அவ்வளோ ஹாப்பினஸோட அப்படியே அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக் எங்கேயோ காணோன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பார்க்குறாரு. அந்த பால்கனியில் அவ்வளோ அழகாக நின்றுட்டு, அதுவும் ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுக்கிட்டு ஜங்குக் ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு.
ஜிமன் இதை பார்த்துட்டு, என்ன ஜிமன் எவ்வளோ ஷை ஆகுற? அச்சோ, ஜங்குக் கிட்ட எப்படி சொல்ல போகிறேன் ஐ லவ் யூ ஜங்குக்கான்னு? இல்லை இல்லை, ஜங்குக் தான் சொல்வான். ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு ஐ ஐ ஐ லவ் யூன்னு சொல்லுவான்ல. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓடி போய் ஹக் பண்ணிக்கணுமா, இல்லை கிஸ் பண்ணணுமா? அவன் கிஸ் பண்ணானா பேக் கிஸ் பண்ணணும். ஜமன் அவ்வளோ அழகாக பேக் கிஸ் பண்ணணும், சரியா? ஐயோ, என் ஜங்குக் எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கா பாரு. மார்னிங்கே ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். இவனுக்கு என்ன தான் ஆச்சு? ஒரு வேளை டென்ஷனாக இருப்பானோ, என்கிட்ட எப்படி லவ் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இருக்காத பின்னா. நான் மட்டும் இத்தனை வருஷமாக அவன்கிட்ட லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான். இப்போது அவன் கஷ்டப்பட்டுட்ருக்கான். கஷ்டப்பட்டோம் ஒரு கொஞ்ச நேரம். ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்கான்ல ஜங்குக். ஐ லவ் யூ ஜங்குக். நீ லவ் யூன்னு சொன்ன உடனே அந்த அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணோம் தெரியுமா? ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படி கத்தி சொல்லுவான் ஐ லவ் யூ ஜங்குக்குன்னு. இதெல்லாம் விடுச்சு மேம். இப்போது நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே ஜங்குக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இப்போ எப்படி அவனை ஃபேஸ் பண்ண போகிறேன்? அவனை பார்த்தாவே ஒரு மாதிரி ஷையாயிருமே. ஐயோ, நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் எனக்கும் அப்படியே ஞாபகம் இருக்கா? ஜங்குக்கு ஞாபகம் இருக்குமா? அவன் தான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தான். அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? ஐயோ ஜிம்மன், ஏன் இப்படி புலம்பிகிட்ருக்க? அவன் ஜங்குக்கு தானே. போய் அவன்கிட்ட கேட்டுரு. இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அந்த பெட்டை விட்டு ரொம்ப ஸ்லோவாக எழுந்திரிச்சா. அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிருக்காரு. இப்போ ஜங்குக் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறாரு. ஜமன் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு அந்த பெட்டில் ரொம்ப சைலண்ட்டாக தலையை கீழே தொங்க போட்டு அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக ஜமன் கிட்டே வந்து குலஜி அப்படிங்கிறாரு. சொல்லு ஜங்குக்கா. அது வந்து ஐயோ, லவ் யூ தான் சொல்ல போகிறோம். ஜங்குக் சீக்கிரம் சொல்லு, இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கேன். ஜங்குக் சீக்கிரம் சொல்லிடு ஜங்குக். ஜமன் அவள் லவ் யூ சொன்ன உடனே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கணும், புரிஞ்சதா? ரெடியாரு. சொல்லு ஜங்குக். அது நேற்று நைட்டு. தெரியுது. சாரி ஜிமன். ஜங்குக்கா சாரிடா. நேற்று ஏதோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தனால என்ன பண்ணனே எனக்கே தெரியலடா. சாரிடா. நேற்று ட்ரிங்க் பண்ணதுனால எப்படியோ உன்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்கு சாரி. என்ன புரிஞ்சுதா? சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டுருக்காரு. ஜிமன் அப்படியே அவ்வளோ சடனாக அப்படியே ஜங்குக்கா நிமிர்ந்து பார்க்குறாரு. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட. ஜங்குக் என்ன சொல்ல போகிற? எனக்கு ஒன்றும் புரியலை. அதான்டா சாரி சொல்கிறல்ல. நான் ஏதோ ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதோ தெரியாமல் உன்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்கு சாரிடா. நீயும் ட்ரிங்க் பண்ணதுனால தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாரிடா. நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் நான் இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு சாரி. என்ன புரிஞ்சுதா? இது ஏதோ நம்ம 2 பேர்த்துக்குள்ளே தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்தது. ஸோ இதை அப்படியே மறந்துடலான் இருக்கேன். நீ என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஜமன் ஜங்குக்கா என்னாச்சுடா உனக்கு? இதில் உனக்கு ஓகே தானே? இதை நீ ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுறியா? ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிரு. நான் இதை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது உன்கிட்ட. ஆனால் நான் ஏதோ தெரியாமல் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். சாரிடா. எனக்கு தெரியும் இது உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன் சாரி. என்ன ஜிமன் பேசாமல் அமைதியாக இருக்க? புரிஞ்சது ஜங்குக்கா. எனக்கு
புரிஞ்சிச்சு. ஏதோ ட்ரிங்க் பண்ணிட்டு தெரியாமல் ஆக்சிடென்ட் நடந்தது தானே. அது நான் தான் கிட்ட சாரி சொல்லணும். டேடே, நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அதுவே போதும். பா எனக்கு ஜமன், பா எனக்கு இப்போ தானே நிம்மதியாக இருக்கு. நீ புரிஞ்சுக்கிட்டல, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நான் கூட பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா. நீ வீட்டில் எல்லாத்துக்கிட்டே சொல்லி உனக்கு எனக்கும் மேரேஜ் வரைக்கும் போவேன்னெல்லாம் நினச்சேன். நான் தான் லூஸ் மாதிரி எதோ உளறிட்டு இருந்தேன். ஸோ சாரிடா. நான் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ்டா. நான் கூட யோசிச்சே பார்க்கல நீ இந்த மாதிரியெல்லாம் உடனே ஓகேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு. வீட்டில் சொல்லி பெரிய ப்ராப்ளம் உருவாக்கணும்னு நினச்சேன். பா இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல சங்குக்கா, நீ ஹாப்பி தானே? என்ன ஹாப்பியா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பா இதுக்கு மேலே ட்ரிங்க்கே பண்ணக்கூடாதுடா, இதுக்கு மேலே குடிக்கவே கூடாதுன்னு இருக்கேன். அப்புறம் நேற்று இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதுக்கு பரவாயில்ல சங்குக்கா. எம்எல்ஏயும் தப்பு இருக்கல்ல. நான் தான் ஏதோ குடிச்சிட்டு ரூம்க்கெல்லாம் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு எம்எல்ஏ தான் தப்பு இருக்கு. அதுக்கு நான் தானே சாரி சொல்லணும். சரி 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 சரி, இதுக்கு மேலே இது எல்லாத்தையும் மறந்துடலாம். ஓகே, உன் லைஃப்பை நீ பார், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? சரி ஓகேடா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீ டக்குன்னு கிளம்பு. அப்புறம் யாராவது பார்த்துட போகிறாங்க. சரிடா, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டரில் டேப் பட்டி கொடுத்துட்டு அப்படியே ஜங்கு வெளியே போகிறாரு. அந்த டோர் கிட்ட போயிட்டு ஜிமின் அவன்கிட்ட அவனை சொல்ல மறந்துட்டேன். ஜங்குக்கா, இது ப்ராங்க் தானே, ப்ராங்க்குன்னு சொல்லிடுடா ப்ளீஸ்டா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக்கா. இது உங்ககிட்ட சும்மா விளையாடுறதுக்காக சொன்னேன். ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ குளிச்சின்னு சொல்லுடா ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஜிமின் ஒன்று தான். ஜங்குக்கா, டேய் இதை பற்றி வீட்டில் இல்லை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓகேடா. அப்புறம் டோ அங்கே பார், டேபிள் மேலே டேப்லெட் வச்சுருக்கேன், எடுத்து போட்டுக்கோ சேஃப்டிக்காக. ஓகே? ஏய் சேஃப்டிக்காகடா, டேப்லெட் போட்டுக்கோ. பின்னாடி எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே? ஓகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. ஜிமன் அப்படியே அவருடைய தைஸை ஹோல்ட் பண்ணிட்டு செம்மையாக அழுதுட்ருக்காரு. நீ என்னை லவ் பண்ணலையாடா? நீ என்னை லவ் பண்ணலையா? நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணியிருக்கேனா? இனிமேல் உனக்கு அந்த மாதிரி தாட்டே கிடையாதா? ஜங்குக் ப்ளீஸ், இது ப்ராங்க்னு மட்டும் என்கிட்ட வந்து சொல்லிடுறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா. என்கிட்ட வந்து நான் இந்த உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன். சாரிடா, ஐ லவ் யூன்னு வந்து சொல்லி என்ன ஹேக் பண்ணிக்கோடா. எனக்கு பயமாக இருக்குடா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு. வரமாட்டல்ல. நான் தான் பைத்தியம் மட்டும் எதோ பண்ணி வச்சுருக்கேன். நான் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டா. நீ என்னை லவ் பண்ணுற, அதனால தான் என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதனால மட்டும் நான் என்ன உன்கிட்ட மொத்தமாக கொடுத்தேன். ஆனால் இப்போ நீ எல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக்கா. நீ என்னை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுருப்பாரு. இது எல்லாத்தையுமே சுகா கிட்ட சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. சுகா அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இல்லை சுகா, எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைடா. இதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாதவனாட்டம் என்கிட்ட வந்து எப்பயும் போல் நார்மலாக பேசுகிறான், என்கிட்ட சண்டை போடுறான். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல சுகா. ஏன்னு தெரியல, ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல், ரொம்ப வலிக்குது. அவன் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டான் சுகா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன் அப்பா அம்மா கிட்ட வந்து
நான் பேசுகிறேன். நம்ம மேரேஜ் பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நீ பேசு. நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லு. உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இதெல்லாம் எப்படி நம்ப சொல்கிற? அவள் என்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறான்னா இல்லை மறுபடியும் என்கிட்ட சீட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறான்னா எனக்கு தெரியல சுகா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் நான் அவனை அவாய்ட் பண்ணேன். அவனை அவாய்ட் பண்ண என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். என்னால் முடியல சுகா. நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஏன் ஜங்குக் என் ஃபீலிங்ஸோட இப்படி விளையாடுறான்? எனக்கு அதுதான் புரியல. என்னால் முடியல சுகா. என்னால் அவனை மறக்கவும் முடியல, அவனை மன்னிக்கவும் முடியல, அவனை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல சுகா. என்னால் சுத்தமாக முடியல. நானும் அவனை விட்டு விலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக அவன் என் பின்னாடியே வந்துட்டுருக்கான். என்னால் சுத்தமாக முடியல. அவன் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு அவன் மேலே கோவம் மட்டும்தான் சுகா வருது. அவன் மேலே லவ்வெல்லாம் வரமாட்டேங்குது சுகா. நான் அவனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரியவை. இதெல்லாம் செட்டே ஆகாது. என்னை விட்டுற சொல்லு. என்னால் சுத்தமாக முடியல சுகா. நானும் மனுஷன்தான் சுகா. எனக்கும் வலிக்கும் சுகா. போதுண்டா, என் ஃபீலிங்ஸோட ரொம்ப விளையாடுறான். போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்க சொல்லு. என்னால் முடியல சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே சுகாவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. ஜிமன் சுகா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா ஜங்குக்கால ஜிமன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஜிமனை அவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம். அது எல்லாத்தையும் யோசித்து அழுதுட்டுருக்காரு. சுகா தான் ஜிமனை அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஆனாலுமே அவரால் சுத்தமாக முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு வாய்ஸ், கலச்சி சாரிடா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஜிமன் அப்படியே அவருடைய டீரி ஐஸோட அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. அவரால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜங்குக்கை பார்த்து 1 வீக் ஆச்சு. 1 வீக் அப்புறம் இப்போ தான் ஜங்குக்கையே ஜிமன் பார்க்குறாரு. அவரால் அவருடைய ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்குக்கால் பட்ட கஷ்டத்தையும் மறக்க முடியல. அப்படியே மிக்ஸ்டு ஃபீலிங்கோட அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்குமே அப்படியே ஜிமனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. சாரிடா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமன் கிட்ட சாரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜிமன் எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கோட அப்படியே நின்றுட்டு மட்டுமே இருக்காரு. அவர் இயர்ஸ்லேருந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. இயர்ஸ் அவ்வளோக்கு இயர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது.